சார் முக்கியமான ரெக்கார்ட் சைன் போட்டுக்கிறாரு, யாரும் 10 நிமிஷம் உள்ள வராதீங்க. என்ன பர்மிஷன் பண்ணி போட்டு இப்படி உள்ள வந்திருக்க? நம்ம ரெக்கார்டு சைன் போடு. என்னது இது? இதில் எதுவுமே இருக்காது. நான் 3 பேருமே எதுவுமே எழுதலை. ரெக்கார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேனே 3 பேருக்கு சைன் போட்டான். முடியாது. டேய் 1/4 கிலோ வெங்காயம் இதை லஞ்சமாக வச்சு சைன் போடு. இது பிரின்சிபல் கொடுத்த சீட்ரா. வெறும் 1/4 கிலோ வெங்காயம் லஞ்சமாக கொடுக்கலாம் பார்க்குறியா? சாயங்காலம் போனால் எனக்கு 1 கிலோ வெங்காயம் வாங்கி தர பிரின்சிபல். டேய் வெங்காயம் என்ன விலை விற்கிது வேணான்ற. சுட சுட டீ மூஞ்சில் ஊற்றுனா மூஞ்சி வெந்துடும். இப்போ சைன் போடு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஸ்டாஃப் மேலே டீ ஊற்றிட்டு போயிடுவேன்னு சொல்லுவேன். 10 அடிக்கு ஒரு கிளாஸு, எல்லா கிளாஸ்லையும் ஸ்டாஃபு, கீழே போனால் பிரின்சிபல் ஊற்றிட்டு போயிடுவேன். என்னடா ஊற்றிட்ட? பின்ன விவசாயிக்கு சொன்ன நினச்சியா? நீ கண்டிப்பாக மாட்டுவ பிரின்சிபல்ட்டா. நீ மாட்டுவ கண்டிப்பாக. மாட்டேன். எனக்காக இந்த பிரச்சனை நீ டிசி வாங்கிக்கியா? பாஸ் போன வாரமே பிரச்சனை பண்ணி டிசி வாங்கி கொடுத்துட்டேன் பாஸ். அவன் ஒன்றும் ட்ரை பண்ணி பாரு பாஸ். எனக்காக இந்த பழியை ஏற்றுக்கிட்டு பிரின்சிபல்ட்ட டிசி வாங்கிக்கிறியாடா? உனக்காக நான் எத்தனை வாட்டி நான் வாங்கிக்கிறேன். பார்த்தல ஃபைன் போடுறே இல்லை அடுத்த கிளாஸ் டீ ஊற்றவா? போடுறேன். ஆனால் இதெல்லாம் நான் இல்லை எதுவுமே இல்லை. சார் கச்சிப் கேட்குறாரு. சும்மா சொன்னா அதுமா ஊற்றிட்டா. அவர் எப்பவுமே சொல்றது செஞ்சிருவார் சார். ஸ்கின்னுக்கு எதனா ப்ராப்ளம் வருமா சார்? மிதமான சூட்டில் ஊற்றுனதுனால ஸ்கின்னுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது சார். முடிஞ்சது. எடுத்து வை போகலாம். பாஸ் சொல்லு. மூஞ்சில் டீலாம் வாங்கியிருக்கேன், அந்த வெங்காயத்தை எது கொடுத்துட்டு போங்களேன். நான் கேட்டவொடனே நீ சைன் போட்டுருந்தேன்னா அப்போ கொடுத்துருக்கா? இதே மாதிரி தான் காண்டு ஏற்றிருக்கேன். மகேஷ் ஹாய். என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் துவைக்கலையா? கலர் ட்ரெஸ்ல வந்திருக்க? இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்தா. ஓ பர்த்டேவா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உனக்கு தெரியுமா இன்னைக்கு நீ மட்டும்தான் இவ்வளோ அழகா எனக்கு தமிழ்ல விஷ் பண்ணி. ஓ அப்படியா? மலையாளக்காரன் மலையாளத்தில் பேசுவான், ஹிந்திக்காரன் ஹிந்தியில் பேசுவான், தமிழில் மட்டும்தான் வாழ்த்துக்கள் சொல்லுவான். அதுவும் என்ன மாதிரி நகைச்சுவையாக பேசுவான். இப்போ பார்த்தாலும் இப்படியே ஃபன்னியா பேசிட்டு இருக்கு. தமிழனாச்சே. சரி இன்னைக்கு இந்த ஃபன் போதும். நான் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் சாக்லேட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே குட் ஓகே போய் கொடுத்துருவேன். சாக்லேட்லாம் இப்படி சாக்லேட் கொடுப்பேன். நான் ஒன்று எடுத்துக்கிறேன். மீதி 15 இருக்கு, எடுத்து கொடுத்துருவா. இனிய பிறந்த நல்ல வாழ்த்துக்கள். வரேன். பாய். எஸ் இன்னைக்கு என்னோட பர்த்டே. சாக்லேட் அப்படியா? ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூ சார். ஓ இது எல்லாமே எனக்கா? ஆமாம் சார். எத்தனை இருக்கு? 15 இருக்கு சார். 12 தான் இருக்கு, மீதி 3 எங்க? தெரியல சார், 15 இருக்கணும். பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடியாது. 15னா எனக்கு 15 வேணும். எனக்கு தானே ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுக்குற? இல்லை சார், மகேஷ்க்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன். அப்போ வந்து எடுத்துருப்பான். பிடி நீ போய் மகேஷ் பேக் செக் பண்ணப்போ. ஓகே சார். சார் அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார். ஒரே ஒரு சாக்லேட் தான் எடுத்தான். அண்ட் இன்ஃபேக்ட் அவன் தான் 15 சாக்லேட் எண்ணி உங்களுக்கு பாக்ஸில் போட்டு கொடுக்க சொன்னான். இல்லைம்மா, நான் அவன் எடுத்துருப்பான்னு சொல்ல வரல. தெரியாமல் அவன் பேக்கில் போயிருக்கலாம் இல்லையா? செக் பண்ணுறதுலாம் தப்பு இல்லையா? செக் பண்ணிடலாம். சாக்லேட்டுங்களா? இங்கே சாக்லேட்டு இதை பேக்கில் தானே வச்சுருக்க. பார்க்குறேன். என்ன கேட்குறீங்க? புரியல எனக்கு. வர்றா என்ன இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? மகேஷ் அந்த 15 சாக்லேட்டில் 3 சாக்லேட் மிஸ்ஸிங். அதான் ஒரு சந்தேகப்படுறாங்க மகேஷ். சாக்லேட் இப்போ எனக்கு வந்தாவணும். நீ தான் எடுத்துகிட்டு உண்மையை சொல்லு. சாக்லேட் எங்கடா? எனக்கு சாக்லேட் பற்றிலாம் எதுவும் தெரியாது சார். இதை நான் நம்பணுமா? சார் இதில் 15 சாக்லேட் இருக்கு சார். 15 இருக்கா? தலைமகளி கலங்காதே, தலைவன் உண்டு வருந்தாதே. ஆமாம் 15 இருக்கு. சரி போயிட்டு வாப்பலாம். பரவாயில்லைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான். நீங்கள் போங்க, உங்கள் சார் வெயிட் பண்ணிருக்காரு, அவருக்கு போய் சாக்லேட் கொடுங்க, கூப்பிட்றாரு பாருங்க. சாரி மகேஷ். நோட்டு பேக்கெல்லாம் தூக்கி விசிறி வச்சாங்களே, உனக்கு ஏன் கோவமே வரல? நோட்டு புக்கு எல்லாத்தையும் கீழ்ச்சி தூக்கி போட்டானடா. இதெல்லாம் எப்படி எனக்கு திருப்பி வாங்க போற? ஏதுடா காசு விட்ட?
ஸ்டாலின். அன்புள்ள அன்பே, இன்று மாலை 5 மணிக்கு பள்ளி முடிந்தவுடன் அப்துல் கலாம் சிலை முன்பு வரவும். கிறிஸ்துமஸ் பரிசு காத்திருக்கிறது. யார் தூக்கி போட்டா பாத்தியா அன்புள்ள அன்பே ஜனி தான் நினைக்கிறேன். ஈவினிங் வர சொல்லியிருக்கா. நீங்க தரா மேடம். சரணமையாப்பா தண்ணி என்ன கிறிஸ்மஸ் கிஃப்டா? இவ்வளோ நாள் மாலை போடாமல் இருந்தோம். ஒரு ஆஃபர் லெட்ரு வரல. நேற்று மாலை போட்டால் இன்றைக்கி ஒரு ஆஃபர் லெட்ரு வந்துருக்கு. யாருன்னு போய் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் பரிசு காத்திருக்கிறது. ஏண்டா உங்களை அப்துல் கலாம் வாழ்க்கையில் முன்னேற கனவு காண சொன்னால் காதல் கனவை காண்றீங்க. வரேன்டா வரேன். 5 மணிக்கு தானே கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? லூசு போயா, நம்மால வேற காணும். கிறிஸ்மஸ் பரிசு எங்க? ஐயோ இவே வேற வந்துட்டானா? இவருக்கு தேவலாம் மாறாங்க. ஐயோ டேய் என்ன பண்றீங்க? அழுவாதடா, சும்மா இருடா. உங்க வேலை தானே அது. நான் கூட ஜனனி நினைச்சிட்டேன்டா. நீ நினைச்சாவா? எங்கப்பா போற? இப்பெல்லாம் போலீஸ் பிடிக்குதே. அது ஆன்லைனில் பார்த்தா தான், டிவியில் பார்த்தா பிடிக்காது. பாத்தியா பிடி பசங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு? இந்த காலத்து பசங்களை எவனையும் நம்பவே கூடாது மேம். யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு. எவனும் இருக்க மாதிரி தெரியலையா? பார்த்தா தெரியாது. நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். நீங்களா மரியாதையாக வெளியே வந்துருங்க. நானா பார்த்தா அவ்வளோதான், டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவேன். விசிட்டிங் மாஸ்டர். அதான் பாவீங்களா, இத்தனை பேரா? சார் நீங்களுமா? எல்லாம் எதுக்கு வந்தீங்க? சொல்ல தானே வந்தீங்க. வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு ரஜினி சார். இனிமேல் வந்து நின்று அதற்பாரு பொன்னோட்ட கேங்கு நான் தாண்டல் வீட்டு என் வரலாறு